Subscribe now and press the bell icon. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானின் தீவுகளை கைப்பற்றுவதற்கும் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் ஆரம்ப கட்டமாக களமிறங்கிய அமெரிக்காவினுடைய 500க்கும் அதிகமான கடற்படை அதிகாரிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் என்ன நடந்தது? இவர்கள் தற்போது உயிரோடு தான் இருக்கின்றார்களா அல்லது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இவர்களுடைய பிணங்கள் மிதக்கின்றனவா? அதிரடியாக களமிறங்கிய செங்கடல் ராஜாக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களும் செங்கடல் பிரதேசத்திலே மூழ்கப் போகும் அமெரிக்காவும் மேற்குலகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யெமனின் தீப்பிழம்பும் சர்வதேச எண்ணெய் சந்தையில் மிகப்பெரிய குண்டை களமிறக்கிய ரஷ்யா இனி ஐரோப்பாவின் கதை முழுமையாக முடிந்துவிடும். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதலீட்டு நிறுவனங்களுக்கு எதிராகவும் சொத்துக்களுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட தாக்குதலை ஆரம்பிக்க போகும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள். பற்றி எரியும் அபுதாபியில் இருக்கக்கூடிய கைத்தொழில் வளாகமும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மிக முக்கியமான தளங்களும் ராடர் கருவிகளும் அவசரமாக ஸ்டீல் உற்பத்தி தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறி வரும் ஊழியர்களும். அமெரிக்க போர்க்கப்பல் தாக்கப்பட்டதை ஒப்புக்கொண்ட டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு வெளியிலிருந்து ஈரானை நோக்கி நகர்த்தப்படும் அதிகளவான ட்ரோன்களும். இது ஈரான் அப்டேட்டின் 61வது காணொளியாகும். இன்று காலை வெளியிட்ட முக்கியமான காணொளியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடுங்கள். தற்போது போரானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருவதனால் முடிந்த அளவுக்கு அதிகளவான காணொளிகளை பதிவிடுவதற்கு முயற்சி செய்கின்றேன். மேலும் டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளாதவர்களும் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். சில முக்கியமான தகவல்களை அவசரமான தகவல்களை நான் தொடர்ச்சியாக டெலிகிராம் சேனலில் பதிவிடுவேன். அமெரிக்காவின் மியாமியில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் விசேட உரையொன்றை முன்வைத்திருந்தார். மேலும் இந்த உரையில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார்: ஈரானை நாங்கள் தரைமட்டமாக்கி வருகின்றோம். ஈரான் தோல்வி அடைந்து விட்டது. நாங்கள் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொண்டுள்ளோம். ஈரானினுடைய பயங்கரவாதமும் அதனுடைய அணுவாயுத அச்சுறுத்தல்களும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட போகின்றன. நாங்கள் முடிவை நோக்கி நெருங்கிவிட்டோம். எங்களிடம் மிகவும் பலம் பொருந்திய ஆயுதங்கள் காணப்படுகின்றன. இந்த ஆயுதங்களை பற்றி எங்களில் ஒரு சிலருக்கு மாத்திரமே தெரியும். மேலும் எங்களுடைய பலம் பொருந்திய இராணுவத்தை பயன்படுத்தி ஆயுதங்களை பயன்படுத்தி நாங்கள் ஈரானை தரைமட்டமாக்கி வருகின்றோம். தற்போது எங்களுடைய தாக்குதல்களினால் என்ன நடக்கின்றது என்று கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை அடைந்து விட்டார்கள். மேலும் அவர்கள் அவசரமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்க வேண்டும். ஈரானுக்குள்ளே நாங்கள் இன்னும் 3554 தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தாக்குதல்களையும் நாங்கள் முழுமையாக மேற்கொள்வோம். இதற்கான வேலை திட்டங்களை எங்களுடைய இராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் ஈரானின் ஏவுகணை திறன்களின் 97% ஏவுகணை திறன்களை அளித்து விட்டோம். தற்போது அவர்களுக்கு ஏவுவதற்கு கூட ஏவுகணைகள் இல்லை. அதே போன்று 98% அவர்களுடைய ஆயுத திறன்களையும் ட்ரோன் திறன்களையும் நாங்கள் அளித்து விட்டோம். அவர்களால் இதற்கு பிறகு ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. அத்தோடு நான் துருக்கியினுடைய ஜனாதிபதி அர்துகானுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் அவரிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அவர் செயற்படுகின்றார். இந்த மோதல்களில் எந்தவிதமான தலையீட்டையும் அவர் மேற்கொள்ளவில்லை. ஈரானுக்கு எதிரான மோதல்களில் எங்களுடைய கோரிக்கைகளை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அதே போன்று நான் சவுதி அரேபியாவின் MBSஐ நினைத்து பெருமைப்படுகின்றேன். அவர் மிகப்பெரிய போர் வீரர். அவர் ஒரு வெற்றியாளர். சவுதி அரேபியாவில் அவருக்கு மிகப்பெரிய பட்டங்கள் விருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. மனித குலத்திற்கு தேவையான மிக முக்கியமான விருந்துகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அவர் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றார். நாங்கள் இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் ஆகிய எங்களுடைய நட்பு நாடுகளை முழுமையாக பாதுகாக்கின்றோம். எங்களுடைய நட்பு நாடுகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்தையும் செய்கின்றோம். எங்களுடைய நண்பர்களான அரபு நாடுகள் வெற்றி பெறுவதற்கே விரும்புகின்றார்கள். அவர்கள் வெற்றியை சுவைப்பதற்கே விரும்புகின்றார்கள். அதனால் தான் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். மேலும் நாங்கள் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம். ஈரானிலே தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அங்கு எந்த ஒரு உச்ச தலைவரும் இல்லை. அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இதனால் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. மேலும் நாங்கள் ஈரானுக்கு இறுதியான அடிகளை வழங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை வெளியிட்டு 12 மணித்தியாலங்கள் கடந்துள்ளன. இந்த 12 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு விட்டது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் சிரிப்பூட்டக்கூடிய வேடிக்கையான கருத்துக்களாகவே அமைந்துள்ளன. களத்திலே வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாத டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் மாயைகளை வெளியிட்டுள்ளார்.
அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் இந்த விசேட உரையிலே அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பல் ஈரானால் தாக்கப்பட்டுள்ளது என்பதனையும் ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலை இலக்கு வைத்து ஈரான் 17 கோணங்களிலிருந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த கருத்துக்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு அமெரிக்காவின் USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலானது தற்போது கிரேக்கத்திலே நிலை கொண்டுள்ளது. மேலும் குறித்த போர்க்கப்பலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதமானது சாதாரணமாக ஏற்பட்ட தீ விபத்தாக இருக்காது என்றும் ஈரானின் தாக்குதலினால் தான் குறித்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நாங்கள் நினைப்பதை விட குறித்த போர்க்கப்பலானது அதிக அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் ப்ளூம்பர்க் ஊடகமானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது ஈரானிய கடற்கரை பிரதேசத்திலிருந்து கடற்கரை எல்லையிலிருந்து 1100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் விசேட கடற்படைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான அதிகாரிகளை சிப்பாய்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய போர்க்கப்பல்களும் தற்போது ஓமான் வளைகுடா பிரதேசத்தை வந்தடைந்துள்ளன. நேற்றிரவே USS ட்ரிபோலி மற்றும் பொக்சர் போர்க்கப்பல்களும் 5000க்கும் அதிகமான கடற்படை விசேட சிப்பாய்களும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலோடு இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலானது சிதைக்கப்பட்டு கிரேக்கத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதனால் தற்போது கரீபியன் தீவிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அடுத்த மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜார்ஜ் W. புஷ் போர்க்கப்பலையும் மத்திய கிழக்கை நோக்கி அனுப்புவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. இதற்கமைவாக இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே அமெரிக்காவின் ஜார்ஜ் புஷ் போர்க்கப்பலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை அடைந்துவிடும் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானுக்கு தேவையான ட்ரோன்களை அனுப்புவதற்கு ரஷ்யா தயாராகி வருவதாக ஐரோப்பிய நாடுகளின் உளவுத்துறை அமைப்புகள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த அறிக்கைகளை ரஷ்யா மறுத்துள்ளது. அதே நேரம் கடந்த வாரம் தஜிகிஸ்தான் நாட்டிலிருந்து ஈரானுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் கொண்டு வரப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான ட்ரக் வண்டிகள் மூலமாக இந்த மனிதாபிமான உதவிகள் ஈரானுக்குள் நகர்த்தப்பட்டன. ஆனால் இந்த ட்ரக் வண்டிகள் மூலமாக நகர்த்தப்பட்டிருப்பது மனிதாபிமான உதவிகள் அல்ல, இது ஈரானுக்கு தேவையான ட்ரோன்கள் தான் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்களும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது 2022ஆம் ஆண்டு தஜிகிஸ்தான் நாட்டிலே ஈரான் மிகப்பெரிய ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை உருவாக்கியிருந்தது. ஈரானுக்கு வெளியே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகளில் தஜிகிஸ்தான் நாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலை மிக முக்கியமானதாகும். எனவே இவ்வாறு தஜிகிஸ்தானில் இருக்கக்கூடிய ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து மனிதாபிமான உதவிகள் என்கின்ற அடிப்படையில் 10,000 தொடக்க 30,000 வரையிலான ட்ரோன்கள் ஈரானுக்குள் கடந்த வாரமே களமிறக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் இவை தொடர்பாக ஈரானிய தலைமைகள் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. மேலும் தற்போதைய நிலைமையில் அமெரிக்காவின் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் ட்ரோன் உற்பத்திகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஈரானிடம் அதிகளவான ட்ரோன் களஞ்சிய சாலைகள் காணப்படுகின்றன. இருப்பினும் இந்த போரானது நீண்ட போர் என்பதனால் அதிகளவான மூலோபாய ட்ரோன்களை களமிறக்க வேண்டும் என்பதனால் தற்போது ஈரானுக்கு வெளியே இருந்தும் ஈரான் ட்ரோன்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இதற்கமைவாக ரஷ்யாவும் ஈரானுக்கான ட்ரோன்களை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஈரான் ரஷ்யாவுக்கு தேவையான ஷஹீத் ட்ரோன்களை வழங்கி வருகின்றது. அதே போன்று ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய பல மூலோபாய ட்ரோன்களை தற்போதைய நிலைமையில் ஈரானுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்து ரஷ்யா சர்வதேச சந்தையில் சர்வதேச எண்ணெய் சந்தையில் ஒரு மிகப்பெரிய குண்டை களமிறக்கியுள்ளது. அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து ரஷ்யா எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்துவதாக எரிபொருள் ஏற்றுமதியில் தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் 1ஆம் திகதியிலிருந்து ஜூலை 31ஆம் திகதி வரையில் எரிபொருள் ஏற்றுமதியை முழுமையாக நிறுத்துவதாகவே ரஷ்யா அறிவித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதனால் ரஷ்யாவின் உள்நாட்டு தேவைகளுக்கு அதிகளவான எரிபொருள் தேவைப்படுகின்றது. இதனால் தற்போது ரஷ்யா அதிரடியாக இந்த முடிவுகளை எடுத்துள்ளது. மேலும் ரஷ்யாவினுடைய இந்த முடிவானது ஈரானுக்கு சார்பான முடிவாகவே பார்க்கப்படுகின்றது. உள்நாட்டு தேவைகளுக்காக எரிபொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ரஷ்யா இந்த முடிவை வெளியிட்டிருந்தாலும் எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்தி இருந்தாலும் ரஷ்யாவினுடைய இந்த முடிவானது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் மிகப்பெரிய செக்மேட் முடிவாகவே அமைந்துள்ளது. ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியதற்கு பின்பு அதிகளவான நாடுகள் ரஷ்யா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்தார்கள். அமெரிக்காவும் ரஷ்யாவின் எண்ணெய் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை நீக்கியது. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையானது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ரஷ்யா எண்ணெய் ஏற்றுமதியை எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்தப் போகின்றது. மேலும் இவ்வாறு ரஷ்யா எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்துவது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய ஏனைய நட்பு நாடுகளுக்கும் மிகப்பெரிய பேரிடியாகவே அமைந்திருக்கும். மேலும் அடுத்த வாரம் எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரித்துவிடும். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக சிக்கிக் கொள்ளப் போகின்றார்கள்.
ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய கண்ணாடி அரசாக அழைக்கப்படக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புகளில் தொடர்ச்சியாக தலையிடுமாக இருந்தால் அவர்களை விரைவாக வரைபடத்திலிருந்து அழிப்பதற்கான தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிப்போம். ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால், ஈரானிய தீவுகளை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிப்போம். மேலும் ஈராக் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் சொத்துக்களையும் முதலீடு நிறுவனங்களையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சிதைக்கக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம் என ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது குர்திஸ்தான் பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான பல முதலீட்டு நிறுவனங்கள் காணப்படுகின்றன. குர்திஸ்தான் அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து எண்ணெய் நிறுவனங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொள்கின்றது. மேலும் இவற்றை இலக்கு வைத்து இன்னும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஈரானிய தீவுகளை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டதும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த நலன்களை பொருளாதார முதலீட்டு நிறுவனங்களை இலக்கு வைத்தும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அதே போன்று ஈராக்கின் தெற்கெல்லை பிரதேசத்திலிருந்தும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அதனுடைய அடிமைகளுக்கும் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். மேலும் இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 4 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானோடு இந்த போரிலே முழுமையாக களமிறங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடப்போவதாகவும் அறிவித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்காக அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடைய எந்த ஒரு போர்க்கப்பலும் சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்தினூடாக கடக்காது என்றும் இனி வரக்கூடிய நாட்களில் செங்கடல் பிரதேசம் பற்றியறிய போகின்றது என்றும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அதாவது இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது. ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடிமை அரபுகளுக்கு எதிரான அடுத்த கட்ட விரிவாக்கத்தை ஆரம்பிக்க போகின்றது. இதனால் தான் தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினரையும் ஈரான் களமிறக்கியுள்ளது. சரியான சந்தர்ப்பம் வரும் வரையில் யமன் ஹவுதி இராணுவத்தினரை களமிறக்கவில்லை. யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துருப்புச் சீட்டாகும். எனவே தற்போதைய நிலைமையில் போரானது வேகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி விரிவடைந்து செல்வதனால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களுக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் தயாராகி வருவதனால் ஈரானின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அதிரடியாக களமிறங்கியுள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் செங்கடல் பிரதேசமும் முழுமையாக இழுத்து மூடப்பட போகின்றன. செங்கடல் பிரதேசத்தினூடாகவும் எண்ணெய் கப்பல்கள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட போகின்றன. மேலும் இது மிகப்பெரிய பேரிழப்புகளை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஏற்படுத்த போகின்றது. அது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகு செங்கடல் பிரதேசத்தினூடாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் நுழைய முடியாது. மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜார்ஜ் புஷ் போர்க்கப்பலும் செங்கடல் பிரதேசத்தை தாண்டாது. அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யமனின் தீப்பிழம்பு ஆரம்பமாகிவிட்டது. அடுத்து ஈரான் நேற்றிரவிலிருந்து அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் நலன்களுக்கு எதிராகவும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக அபுதாபியில் இருக்கக்கூடிய கலீஃபா கைத்தொழில் வளாகத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குறித்த கைத்தொழில் வளாகத்தில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் வீரியமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே சர்வதேச விமான நிலையத்தினுடைய மிக முக்கியமான ராடார் தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் விமான நிலையமானது முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் குவைத்தினுடைய சிவில் விமான போக்குவரத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு பஹ்ரைனை ஈரான் பொளந்து கட்டி வருகின்றது. இன்று காலை வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் ஈரானின் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு பயந்து தற்போது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டீல் உற்பத்தி ஆலையான SULB ஆலையிலிருந்து அனைவரும் வெளியேறி வருகின்றார்கள். மேலும் பஹ்ரைனை தொடர்ந்து கத்தார், சவுதி அரேபியா, குவைத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ஆலைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் வெளியேற்றுவதற்கான ஆரம்ப கட்ட முடிவுகள் எடுக்க வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் ஈரானினுடைய தீவுகளை கைப்பற்றுவதில் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. இதற்கான தாக்குதல் திட்டங்களையும் முழுமையாக வழங்கியுள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பான முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே இன்று அதிகாலை வேளையில் ஈரானிய கடற்படையினரும் ஈரானிய விண்வெளி படையினரும் அதிரடியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது துபாயினுடைய அல் ஷுயூக் துறைமுக பிரதேசத்தில் கடற்கரை பிரதேசத்தில் அமெரிக்காவினுடைய விசேட படைப்பிரிவுகள் பதுங்கியிருந்துள்ளார்கள். மேலும் துபாயின் குறித்த துறைமுக பிரதேசத்திலே அமெரிக்காவின் 6 LCU போர் படகுகளும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த LCU போர் படகுகளானது பிரதேசங்களை கைப்பற்றும் போது குறித்த பிரதேசத்திலே தரையிறங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய போர் படகாகும். மேலும் 6 போர் படகுகளிலும் நூற்றுக்கணக்கான அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் நிலை கொண்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே ஈரானிய கடற்படையினர் கதிர் 380 என்கின்ற குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி அமெரிக்காவின் LCU தரையிறங்கி போர்ப்படகுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 போர்ப்படகுகள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. குறித்த படகுகள் வெடித்து சிதறியே மூழ்கியுள்ளன. அதே போன்று எஞ்சியுள்ள 3 படகுகளிலும் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த போர்ப்படகுகளிலே நிலை கொண்டிருந்த அமெரிக்க அதிகாரிகள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த துறைமுக பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் இலக்கு வைத்து டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களில் ஈரானிய தீவுகளை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவினுடைய விசேட சிப்பாய்களை இவ்வாறு அழிக்கப்பட்டுள்ளார்கள். ஈரானிய தீவுகளை கைப்பற்றுவதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளின் போதே ஈரானிய கடற்படையினர் இவர்களை கொத்து கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. துபாயின் துறைமுக பிரதேசத்திலே மறைந்திருந்த அமெரிக்காவினுடைய 500க்கும் அதிகமான அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் நாங்கள் அழித்து விட்டோம். எங்களுடைய 2 கட்ட தாக்குதல்களில் 500க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அழிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது என காத்தமல் அன்பியா தலைமையகம் அறிவித்துள்ளது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஓமானின் சலாலா துறைமுகத்திற்கு அருகாமையில் அமெரிக்காவினுடைய இன்னும் ஒரு போர் படகு ஒன்றும் களமிறங்கியுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி நகர்வதற்கான முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த போர் படகை இலக்கு வைத்தும் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே குறித்த படகு முழுமையாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும் பல அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த தாக்குதல் தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகமோ அமெரிக்காவோ இன்னும் வாய் திறக்கவில்லை. ஈரானினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடி பலமானதாக இருப்பதனால் தற்போது என்ன செய்வதென்று தெரியாமல் இவர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். மேலும் நாளைய தினம் அல்லது நாளை மறுதினம் அமெரிக்க ஊடகங்களே இவை தொடர்பான இழப்புகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவார்கள். எனவே ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஈரானிய தீவுகளை கைப்பற்றுவதற்கான அமெரிக்காவினுடைய கடற்படையின் ஆரம்ப கட்ட முயற்சிகள் படுதோல்வியில் முடிவடைந்துள்ளன. ஈரானினுடைய தீவுகளையும் கடற்கரை பிரதேசங்களையும் கைப்பற்றுவதற்கு களமிறங்கிய அமெரிக்காவின் ஆரம்ப கட்ட படைகள் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பிணங்களாக மிதக்கின்றன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Subscribe now and press the bell icon.